ஸோ, இப்போ நம்ம ப்ரீவியஸ் மாடியூல்ஸ்ல ஒரு பிராண்ட் எப்படி பில்ட் பண்றது? அந்த பிராண்ட வந்து எப்படி சஸ்டெய்னபிளா வச்சுக்கிறது? அந்த பிராண்ட் வந்து எப்படி சோசியல் மீடியால ட்ராக் பண்றது? அந்த பிராண்ட கூட எப்படி வந்து நம்ம பொசிஷன் பண்றது? இந்த மாரி நெறைய ஆஸ்பெக்ட்ட பார்த்தோம். இப்போ ஃபைனலா கம்ஸ் டூ த வெரி எல்லாருக்கும் எப்படி சொல்றது? ஸ்டொமக் பர்னிங் கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கலாம். இது எல்லாம் சொன்னோம். ஓகே நான் பிராண்ட் எப்படி வளர்க்குதுன்னு சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. நீங்க அந்த கேள்வியே கேட்க வேணாம். ஸோ, இந்த மொத்த செக்மெண்ட்மே வந்து ஹவ் டூ க்ரோ எ பிராண்ட் அப்படிங்கிறத தான் சொல்லப்போறோம். ஸோ, இந்த பிராண்ட வளர்க்கும்போது சில கைட்லைன்ஸ் அண்ட் சில விதிமுறைகள் இருக்கு. அதில ஃபர்ஸ்ட்டு மேஜரான விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. ஒரு பிராண்ட் வந்து மெசேஜிங்லேருந்து, கலர்லேருந்து, டைப்போகிராஃபிலேருந்து அவங்க பண்ற எல்லா ஆஸ்பெக்ட்டையும் கன்சிஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். இது வந்து அக்ராஸ் ஆல் சேனல்ஸ் இருக்கணும். ஏன் கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் ரீசன். மக்கள் கன்சிஸ்டன்ட்டா இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நம்பி வாங்குவாங்க, நம்பி இன்டராக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஒரு கோல்கேட் பேஸ்ட் யூஸ் பண்றீங்க பிரஷ் பண்றதுக்கு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒயிட் கலர், ரெட் கலர் பேக்கேஜிங்ல இருக்கு. நாளைக்கு போய் கடையில போய் பார்க்குறீங்க, ஒயிட் மஞ்சள்ல இருக்கு. நாளைக்கு போய் பார்க்குறீங்க இன்னொரு கலர்ல இருக்கு. இந்த மாரி கலர் கலரா இருந்தா, அது கோல்கேட் பேஸ்ட்ன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நம்பி அந்த ப்ராடக்ட்ட வாங்குவீங்களா? யாரோ கோல்கேட் டூப்ளிகேட் ப்ராடக்ட் பண்ணி வச்சிருப்பான்னு தானே யோசிப்போம். இதனால தான் கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து பிராண்டோட எல்லா ஆஸ்பெக்ட்டுமே ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாரி கலர்ஸ், டைப்போகிராஃபில ஆரம்பிச்சு உங்க மெசேஜிங் அண்ட் பொசிஷனிங் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். இதே மாரி நம்ம திரும்பி திரும்பி நம்ம கோர் வேல்யூஸையும், நம்ம ஐடென்டிட்டியும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இட் இஸ் மோர் கன்வின்சிங் ஃபார் எ யூசர் டூ கம் அண்ட் இன்டராக்ட் வித் யர் பிராண்ட் அண்ட் பை யர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டேன். பட் ஆனா இத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அப்படிங்கிற கேள்வி வரும். நம்ம ப்ரீவியஸ் செக்மெண்ட்ல பிராண்ட் கைட்லைன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் தெரியுமா? அதாவது உங்க விஷுவல் ஐடென்டிட்டிய ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு, உங்க மெசேஜிங் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு, ஒரு டெம்ப்ளேட் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இது பேரு தான் பிராண்ட் கைட்லைன்ஸ். ஸோ, இந்த பிராண்ட் கைட்லைன்ஸ கண்டிப்பா உங்க டீம் ஃபுல்லா வந்து எஜுகேட் பண்ணி, உங்க டீம் ஃபுல்லா யூஸ் பண்ண வைங்க. இந்த பிராண்ட் கைட்லைன்ஸ யூஸ் பண்ணா மட்டும் தான், உங்க டீம்னால ஒரே விஷயத்த, ஒரே மெசேஜ திரும்பி திரும்பி கரெக்ட்டான முறையில சொல்ல முடியும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க எம்ப்ளாயீஸ்க்கு கான்ஸ்டன்ட்டா ட்ரெய்னிங் குடுங்க. பிராண்டிங் எப்படி பண்றது? அதாவது ஒரு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறவங்களும் பிராண்டிங்க்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்கங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. இன்னைக்கு ஒரு டெவலப்பரா நீங்க பண்ற ப்ராடக்ட்ட தான் யூசர் யூஸ் பண்ண போறாங்க. நாளைக்கு மார்க்கெட்டரா நீங்க பண்ண போற ஆட் கேம்பெயின தான் மக்கள் பார்க்க போறாங்க. நீங்க ஒரு வீடியோ எடிட்டரா பண்ற வீடியோ தான் யூசர்ஸ் கேட்க போறாங்க. ஸோ, இந்த மாரி பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே பிராண்டிங்கிறது டூ சம் லெவல் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த பிராண்ட் கைட்லைன்ஸ ரெடி பண்ணி எல்லாருக்கும் ட்ரெய்னிங் குடுங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். இது எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா இந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாயிண்ட் வைங்க. இத பண்றவங்க தான் ப்ராபப்ளி பிராண்ட் மேனேஜர்ன்னு சொல்லுவீங்க. இல்ல உங்க கம்பெனியோட ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இல்ல சம்டைம்ஸ் ரொம்ப சின்ன கம்பெனியா இருந்தா அந்த ஃபவுண்டரே பண்ணலாம். இந்த பிராண்டோட கன்சிஸ்டன்சி எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இருக்கா? எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா யூஸ் பண்றாங்களா? எல்லா எம்ப்ளாயீஸும் இத ஃபாலோ பண்றாங்களா? அப்படின்னு செக் பண்றது தான் இந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட வேல. இத செக் பண்ணி நீங்க வீக் ஆன் வீக் ரிப்போர்ட் எடுத்தா மட்டும் தான், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அத சரி பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா, இதே ஃப்ளோவ கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியும். இந்த ஃப்ளோவ மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் உங்க பிராண்ட் வளர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப எடுத்து வைக்கும். ஒரு பிராண்ட குரோ பண்றதுக்கு சோசியல் மீடியாவோ, கான்டென்ட் மட்டுமோ ஒரே ஒரு வழி கிடையாது. அந்த கான்டென்ட்ட நீங்க வேற பர்ப்பஸ்ல யூஸ் பண்ணலாம். இந்த கான்செப்ட் பேரு தாட் லீடர்ஷிப்ன்னு சொல்லலாம். இல்ல இன்டர்நெட் ஃபேமஸா சொல்ற மாரி பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த தாட் லீடர்ஷிப்ப உங்க கம்பெனிக்கும் பண்ணலாம். இல்ல சம்டைம்ஸ் உங்க ஃபவுண்டருக்கும் சேர்ந்து பண்ணலாம். நெறைய கம்பெனிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபவுண்டர வந்து ஒரு தாட் லீடரா பொசிஷன் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி 4, 5 எம்ப்ளாயீஸையும் சேர்த்து பொசிஷனிங் பண்ணுவாங்க. இதுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் ரீசென்ட் டைம்ல வந்தது பார்த்தீங்க அப்படின்னா, நிகில் காமத். ஆனா, இன்டர்நெட் சொல்ற மாரி நிகில் காமத் வந்து டே 1லேருந்து கான்டென்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கல. நிகில் காமத் வந்து இவ்ளோ பெரிய பிராண்ட் Zerodha பில்ட் பண்ணக்கப்புறம் தான் கான்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப நிகில் காமத் கான்டென்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது என்டையர்லி டிஃபரெண்ட். பட் நம்ம இங்க வந்து என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு மனுஷன எப்படி வந்து தாட் லீடரா பொசிஷன் பண்றது அப்படின்னு சொல்லி காட்டப் போறோம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்ன மாரி நிகில் காமத்த எடுத்துக்கலாம். நிகில் காமத் வந்து அப்பப்ப இந்த பிரேக் டவுன் பிடிஎஃப்ஸ் எல்லாம் போடுவாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இந்த சேஞ்ச் வரப்போது. இப்போ லிப்ஸ்டிக்னால எக்கானமி கிராஷ பத்தி எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஃபினான்ஷியல் கிரைசிஸ எப்படி முன்னாடியே பிரெடிக்ட் பண்றது? அப்படிங்கிற மாரி சில பிடிஎஃப்ஸ் எல்லாம் போடுவாரு. இதெல்லாம் வந்து காசு இன்வெஸ்ட் பண்றவங்களையும் தாண்டி, நார்மல் பீப்பிள்க்கு கூட நிகில் காமத் மேல ஒரு டிராஸ்டிக்கான ட்ரஸ்ட்ட வந்து பில்ட் பண்ணி வைக்கும். ஸோ, நாளைக்கு நீங்க என்னைக்காவது ஒரு நாள் சரிப்பா நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். இல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது, ப்ராபபிலி நிகில் காமத்தோட பிளாட்ஃபார்ம் தான் இப்ப யூஸ் பண்ணுவீங்க. அதாவது Zerodha தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த தாட் லீடர்ஷிப் பண்றதுனால நெறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்க கம்பெனிக்கு ஃப்ரீ பிஆர் நெறைய இடத்துல கிடைக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ராமு ஒரு எக்ஸ் இஸ்ரோ இன்ஜினியர். அவர் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி, இன்னைக்கு வந்து ஏரோநாட்டிக்ஸ்ல வந்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ற இம்பாக்ட் வந்து எல்லாருக்குமே டிராஸ்டிக்கா போய் சேரும். இதுதான் வந்து பிஆரோட பவர். இது எப்ப பண்ண முடியும் அப்படின்னா, உங்க ஃபவுண்டருக்கு வந்து ஒரு நல்ல கிரெடிபிலிட்டி இருக்கு. உங்க ஃபவுண்டர வந்து நீங்க இந்த மாரி பொசிஷன் பண்ண முடியும் அப்படின்னா, இத தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாரி பண்ணும்போது
நம்ம வந்து நெறைய இடத்துல சோஷியல் மீடியால பண்ற மாரி ரெட்டன்ஷன் எடிட்டிங் பண்ண தேவையில்ல. ரொம்ப வைரல் கான்டென்ட் பேசணும்னு அவசியம் இல்ல. பட் உங்க ஃபவுண்டருக்கு ஒரு நல்ல கிரெடிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பேசிக்கா உங்களோட எக்ஸ்பெர்டீஸ மட்டும் ஷேர் பண்ணி, ஸ்லோ குரோத்தா இருந்தாலும் பரவால்ல. உங்க எக்ஸ்பெர்டீஸ மட்டும் ஷேர் பண்ணி, ஒரு லாயலான ஆடியன்ஸ் பேஸ் பில்ட் பண்ணி வைக்கலாம். அதனால நான் சொல்ற மத்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தேவை இல்லையான்னு கேட்டா, கண்டிப்பா தேவ தான். இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் ஒரு கொஹேசிவ் வெல் லிட் பிராண்ட். அதுல ஃபவுண்டர் வந்து ஒரு செர்ரி ஆன் டாப் மாரி. ஒரு நல்ல ஐஸ்கிரீம் சண்டே இருக்கு. அதுல ஒரு ஃபவுண்டருக்கு ஒரு நல்ல பெர்சனல் பிராண்ட் இருந்தா, அது ஒரு செர்ரி ஆன் டாப் மாரி தான். இன்னைக்கு நம்ம இன்னொரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஸ்ரீதர் வெம்பு. எல்லாருக்குமே Zoho தெரியும். ஸ்ரீதர் வெம்புவையும் தெரியும். Zoho வந்து இவ்ளோ பெரிய பிராண்ட் ஆனதுக்கப்புறம், ஸ்ரீதர் வெம்பு ஸ்டார்ட்டட் போஸ்டிங் கான்டென்ட் ஆன் Twitter. ஸோ ஸ்ரீதர் வெம்பு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பத்தி என்ன நினைக்கிறாரு? ஸ்ரீதர் வெம்பு எப்படி Zoho பில்ட் பண்றாரு? அப்படிங்கிற விஷயங்கள நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். ஸோ இது நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு ஸ்ரீதர் வெம்பு Zoho மட்டும் இல்லாம இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும், இல்ல அவருக்கு புடிச்ச சைட் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும், அவர்னால டிராஸ்டிக்கான பீப்பிள புல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஸ்ரீதர் வெம்புக்கு ஒரு தனி பிராண்ட் இமேஜ் இருக்கிற மாரி. எல்லா ஃபவுண்டர்ஸுமே வந்து பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ரெவென்யூ பார்த்த உடனே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் வேல்யூ பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்க. இது வந்து பண்றது தப்பான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு ஃபவுண்டருக்கு ஸ்ட்ராங்கான பிராண்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து உங்க கம்பெனில ஒரு மிகப்பெரிய அசெட். ஏன் அப்படின்னா, அந்த கம்பெனி ஆரம்பிச்சதே அந்த ஃபவுண்டர் பிலாசபில தான் ஆரம்பிச்சிருப்போம். அந்த ஃபவுண்டர் போட்ட கிரவுண்ட் ஒர்க் பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கம்பெனியே பில்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ, அந்த ஃபவுண்டர் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியுறாங்க அப்படிங்கிறப்ப, நம்ம கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ கண்டிப்பா இன்கிரீஸ் தான் ஆகும். இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் ஜென்ரலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "பீப்பிள் ட்ரஸ்ட் ஹியூமன்ஸ் மோர் தென் பிராண்ட்ஸ்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாரி பண்ணும்போது உங்க கம்பெனில வேலை பார்க்குறவங்க தாட் லீடர்ஸா இருந்தாங்க அப்படின்னா, டைரக்ட்டா நெறைய பேர் உங்க கம்பெனிக்கு கிளையண்ட்ஸா வருவாங்க. இல்ல உங்க ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, முகமே தெரியாத ஒரு கம்பெனி கூட போய் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு, நல்லா முகம் தெரிஞ்ச ஒரு ஆள்ட்ட ப்ராடக்ட் வாங்குறது எப்பயுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். இன்னைக்கே எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டூபிட் மெத்தட் கோர்ஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ராபபிலி என் மூஞ்சிய நீங்க சம் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்நெட்ல பார்த்திருப்பீங்க. என் மூஞ்சியே இல்லாம ஸ்டூபிட் மெத்தட்ன்னு ஒரு பிராண்ட் இருந்தா, கண்டிப்பா அந்த பிராண்ட்ல கோர்ஸ் வாங்குவீங்களான்னு கேட்டா, ப்ராபபிலி இந்த பர்ச்சேஸ்க்கும், அந்த பர்ச்சேஸ்க்கும் ஒரு 10% சான்ஸ் தான் இருந்திருக்கும். ஸோ ரைட் நவ் யூ நோ தட் ஐ அம் அன் அத்தாரிட்டி இன் த பிராண்டிங் இண்டஸ்ட்ரி. அதனால என்ன நம்பி நீங்க இந்த கோர்ஸ் வாங்குறீங்க. அத தான் இங்க நான் பண்ண சொல்றேன். நீங்க உங்க கம்பெனி பில்ட் பண்ணும்போதுமே, உங்கள வந்து ப்ராப்பர் தாட் லீடரா பொசிஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இத நீங்க ஈஸியா அட்டெயின் பண்ணலாம். அதுக்காக இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லாதீங்க. இருக்கிற கதைய மட்டும் சொல்லுங்க. இல்ல அப்படின்னா கண்ட பிரச்சனையில போய் மாட்டிப்பீங்க.